நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்தன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இது என்னுடைய 784வது வீடியோ. இந்த வீடியோவில் இன்னைக்கு கிருத்திகை ஆலயத்தெல்லாம் கிருத்திகை அபிஷேகம் நடக்கிறது. இது ஆடி கிருத்திகை கிடையாது. ஆடி மாதத்தில் முதல்ல வந்தால் கிருத்திகை. இப்போ 2வது வர நட்சத்திரம். இந்த மாதத்தில் 2 கிருத்திகை வருது. ஸோ 2வது வருது ஆடி கிருத்திகை. இன்றைக்கி ஆடி மாதத்தில் வர முதல் கிருத்திகை. ஆடி கிருத்திகை விசேஷன்றது 2வது தடவை வருது. இன்றைக்கி முருகப்பெருமான இதை பற்றி பேசுகிறோன்ட்டு ஒரு புஸ்தகம். இது திரு அறந்தாங்கி சங்கர்ன்ற அவர் எழுதின புஸ்தகம். அவரும் அவர் மனைவியும் ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி பார்க்க வந்தார். அப்போ எனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போனார் இந்த புஸ்தகத்தை. இதில் கிட்டத்தட்ட 56 முருகஸ்தலத்தை பற்றி 56 சொல்ல முடியாது. இஃப் யூ பட ஐ கேன் ரீட். பட் பிஃபோர் கோயிங் டு தட், அப்புறம் அகஸ்தியருடைய இந்த நாடி சொல்லும் கதைகள்லாம் எழுதியிருக்கார் அறந்தாங்கி சங்கர். அகஸ்திய பகவானுடைய படம் உள்ள போட்டிருக்கு இந்த புஸ்தகத்தில். பின்பக்கத்தில் பாருங்கள், இந்த அகஸ்திய ஜீவநாடி அதெல்லாம் போட்டிருக்காரு. அது ஒரு செட் ஆஃப் புக்ஸ். அது ஏன்னா விவேக் சார் பேசுகிற வாங்கி அனுப்பிச்சி வச்சிருந்தார் எனக்கு. அது சரி, இதில் சொல்லும்போது முதல் இடம் சொல்லும்போது படை வீட்டில் கூட திருப்பரங்குன்றத்தை தான் முதல்ல சொல்லியிருக்கேன். திருப்பரங்குன்றம் முருகரே ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருப்பார். மிச்ச கோவிலில் இருக்கா மாதிரி இருக்காது. அங்கே முருகப்பெருமான் அழகாக உட்கார்ந்த நிலையை காமிச்சிருப்பார். ஒரு சைடில் இப்போ நக்கீரரும் ஒரு சைடில் தேவயானையும் உட்காந்துட்டுருப்பார். இதான் திருப்பரங்குன்ற முருகர். இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் போட்டிருக்கு. பட் இந்த மாதிரி முதல்ல நான் திருப்பரங்குன்றை பற்றி ஒன்று சொல்ல போகிறதில்ல. நான் இதை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த 2வது திருச்செந்தூர் முருகர். திருமுருகன் அருள் புரியும் திருச்செந்தூர். திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு தெரியும். இந்த சிற்பம் ரொம்ப இந்த விக்கிரகம் இதுதான் எல்லா அலங்காரம்லாம் பண்ணி பார்ப்பேன். இந்த விக்கிரகத்தை பற்றி ஒரு குறிப்பு சொல்கிறேன். அந்த காலத்து ஆங்கிலேயர் படைக்கும் போது இந்த திருச்செந்தூரோட பொறுக்க முடியாமல் கடையில் கொண்டு போட்டுடுறான். இந்த சுவாமியை கடல்லையே இருந்தது. அப்போ கண்டுபிடிக்கவே முடியல. அப்போ ஒருத்தரோட கனவுல தோன்றி அவர் யார் என்ன செய்ய ஞாபகம் இருக்கு. நான் அவரை வேண்டுறார். எங்கள் அப்பா போனேன். அதுக்குள்ளே ஃபியூ மந்த்ஸ் ஓடிடுறது. கடல் தண்ணியில் உப்பில் இருந்தால் சரி, அந்த மீன்கள்லாம் கொத்தி கொத்தி படுவாக இருக்கும் ஃபேஸெல்லாம். சரி மாதிரி அவன் சொல்கிறார், எந்த இடத்துல மலர் மாலைகளும் எலுமிச்சமும் முதக்கும் அந்த இடத்துக்கு உள்ளே பார்த்தா தண்ணியில் நான் இருப்பேன்றார். திருச்செந்தூர் கடல், அதாவது திருச்சீர் அலை வாயெல்லாம் சொல்கிறோம் நம்ம. ஸோ உள்ள அந்த இடத்துக்கு உள்ள இன்டீரியராக போனோம், மடுக்கடலில் போனோம். அங்கே அவள் தேடி பார்க்கும்போது திருப்பி அந்த விக்கிரகம் கிடைக்கிறது பார்த்தா கொஞ்சம் அதாவது கோவில் இருக்கிறத விட அங்கே உப்பு தண்ணியிலே இருந்துருக்கு இல்லையா மாதக்கணக்கில். அதனால் கொஞ்சம் லைட் டேமேஜஸ் அந்த விக்கிரகத்தில் புள்ளியாக இருக்கும். அது மாதிரி ஏற்பட்டு ஆனால் வந்துட்டார் திருப்பி முருகப்பர். திருச்செந்தூருடைய முருகனுடைய விசேஷம் இந்த முறுக்கு தான் சண்முகார்ச்சனை எல்லாம் பண்ணுவாள். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இங்கே ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட விரும்பேன். என் மாமனார் இவாச தாந்துதான். அவர் டிஆர் குளத்தையர் பேர். அவர் பழனியில் இருந்திருக்கார், இதில் இருந்திருக்கார், திருநெல்வேலி சைடில் தான் இருந்திருக்கார். அப்புறம் திருத்தணியில் இருக்கும்போது தான் என்னை மாப்பிள்ளையை கண்டெடுத்தார் அவர். நான் அப்போ ஸ்கூல் பாய். மாப்பிள்ளை கூப்பிட்டு நான் சின்ன பையனாக இருக்கும்போது அதே மாதிரியே பண்ணிட்டார். அவர் சொல்லுவார், ஒரு நாடார் பெரிய செல்வந்தர். அவர் திருச்செந்தூர் முருகருக்கு ரொம்ப அதீத பக்தி அவருக்கு. அவருக்கு நாடாரெலாம் கொஞ்சம் கருப்பாக தான் இருப்பாள், நார்மல் லட்சணமாக இருப்பாள். பற்கள்லாம் நீட்டாக இருக்கும். நல்ல விளையேண்டு தும்புப்பு ஆட்டம் சுக்கா வேஷ்டி போட்டிருப்பா, நல்ல உபூதி அணிஞ்சிருப்பா. எல்லாம் தெய்வபக்தி உடையவர்கள் நாடார்கள்லாம். அந்த மாதிரி தனக்கு வெள்ளையாக குழந்தை பிறக்கணும், அது முருகப்பெருமான் ஆட்டிருக்கணும்னு ஆசைப்பட்டாராம் அவர். அதனால்
அப்பா அம்மாவோட பர்மிஷனோட ஒரு பிராமண ஸ்திரீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறார். நான் சொன்னது 100 years முன்னாடி நடந்தது. ஸோ அவளுக்கு குழந்தை அவளுக்கு எப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டார், குழந்தையே இல்லை அவளுக்கு. ஸோ தே யூஸ் டு விசிட் திருச்செந்தூர் ஆஃபன். அது மாதிரி போயிருக்கும்போது இந்த சண்முகார்ச்சனைக்கு அந்த அம்மாவும் விசிட் பண்ணுற ஆத்துக்காரோட. அப்போ ப்ளூ ஜாக்கர் வெயிரம் போட்டுருந்தாவோ. அப்போ திடீர்னு நினச்ச நாளுகளில் அந்த அர்ச்சனையெல்லாம் நடந்துட்டுருக்கு. முருகர் வந்து என் வைரத்தோட கேட்குறான் சொல்லிட்டு டக்குத்தாவே அந்த காலத்திலே ₹1,00,000 மேலே அதை எடுத்து கைட்டி கொடுத்துட்றேன். அது சுத்தம் பண்ணி முருகருக்கு அணிவிச்சுடுறேன். அந்த வருஷமே அவள் வந்து கருவுற்று அழகான பையன், ஆறுமுக நாடார்ந்த அந்த பையன் பேர். அவர் கொஞ்சம் வாரம் அவர் இந்த குழந்தைய கீழே விட மாட்டார் அப்பாக்காரர். ஆறுமுகம் அப்படின்னு சொல்லி கொஞ்சுவார் சொல்லுவேன், மாமனார் சொல்லுவார். நான் அப்பாவையும் தெரியும் பிள்ளையும் தெரியும் அவருக்கு. ஸோ அதை சொல்லுவார். ஏன்னா திருச்செந்தூர் முருகருடைய பெருமையை சொல்கிறது அந்த இந்த இன்ஸ்ட்ரக்ட் சொல்லலாம். அதே மாதிரி பைரத்தோடு வாங்கிட்டு குழந்தைய கொடுத்துட்டார் அவர். ஸோ இந்த மாதிரி இருக்கு. திருச்செந்தூரில் வந்து கடல் நீராடி நாழிக்கடலில் நீராடி இந்த முருகன் தரிசனம் பண்ணோம். பின்பக்கத்தில் இந்த பஞ்சலிங்கம் இருக்குது. அதை வந்து ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கி போய் பார்க்கணும். பின்பக்கத்தில் நான் திருச்செந்தூர்லாம் போய் கிட்டத்தட்ட ஆகிடுது, 25 வருஷத்துக்கு மேலே ஆகிடுது. அப்புறம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல எனக்கு. இப்போ 2-3 தடவை போயிருக்கேன் நான். ஸோ அங்கே வெள்ளி குகைக்கெல்லாம் கூட போயிருக்கேன். இப்போ வெள்ளியம்மை இருந்தது இங்கே காட்பாடி பக்கத்தில். அங்கே எப்படி இருந்தாங்கலாம் அதெல்லாம் கேட்க முடியாது நம்ம. ஏன்னா வந்து அவள்லாம் வந்து முருகப்பெருமாள்லாம் வந்து தெய்வங்கள் தானே. அவள் நினச்சா எங்கே வேணால் கொண்டு இல்லாமல் மற்றவாளை. அந்த மாதிரி இந்த வெள்ளி வாழ்ந்த குகையெல்லாம் இருக்காங்க திருச்செந்தூரில். இந்த மாதிரி திருச்செந்தூரை பற்றி சொல்லும்போது கட்டாய நினைவு கூற வேண்டியது அந்த இன்சிடெண்ட்டு. அதனால தான் சொன்னேன் நான். அதே மாதிரி இன்றைக்கி இது கிருத்திகையாக இருக்கனாலும் சொல்கிறேன். அதெல்லாம் என்னோடய லைஃப்பில் நடந்து சொல்லியிருக்கேன் நான் ஆல்ரெடி. பிணிகள் தீர்க்கும் பழனிமலை முருகர். பழனிக்கு நான் போயிருக்கேன். ஸோ கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான் எத்தனையோ ஆலைகள் இருந்தாலும் உலகம் முழுக்க அருள் வழங்கி வந்தாலும் அறுப்படை வீடுகள் என்று வழங்கப்படும் திருப்பரங்குன்றம், சாமிமலை, திருத்தணி, பழமுதிர்சோலை, திருச்செந்தூர் ஆகியவை சிறப்பு பெற்றவை. அந்த 6 படைவீடுகளும் பழனி திருத்தலும் மிகுந்த சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா கேரளாக்கார உருவாகி வாழும் போவா, கோயம்புத்தூர்காரெல்லாம் போயிட்டு இருப்பாள் இந்த பழனி முருகர் தரிசிக்கிறதுக்கு. ஆனால் நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறோம், பழனி ஆண்டின்றோம். ஆண்டியா இல்லவர் அது தெரிஞ்சுக்கணும். கிட்ட பார்த்தா அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த ராஜ அலங்காரத்தில் எடுத்துகிட்டு பார்த்தா முட்டையாக இருக்காது, தலை கிராப்பு வாரின மாதிரி இருக்கும். அதில் சுட்டிகள்லாம் வச்சுருக்கோம். இந்த காது மடல் மேலே ஆபரணங்கள்லாம் போட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் இருப்பார். கோபனாண்டி கட்டிகிட்டு இருக்கார். ஆனால் மொட்டை அடிச்சுக்கலை. நல்ல பழனி முருகருக்கு மொட்டை கிடையாது. இவன் நிறைய பழனி ஆண்டி சொல்லி மொட்டையை அடித்து வச்சுருக்கா நிறைய கோவிலில். அந்த மாதிரி இல்லை. பழனியில் மூலவர் சார் இந்த நவபாஷாணத்தில் உருவாக்கிய போகரால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை வந்து மொட்டை தலையாக உருவாக்குறவர். அதில் வந்து நல்ல அழகான வேலைப்பாடுகள்லாம் இருக்குது. அந்த படத்தை வாங்கி பார்க்கணும். சிற்பியோட டிராயிங் பார்த்தா நமக்கு புரியாது. அதை சொல்ல விரும்புகிறேன். அப்புறமா சுவாமிமலை. சுவாமிமலை அது உங்களுக்கு தெரியும். சுவாமிமலை முருகர் வந்து 4 அடி உயரம் போட்டிருக்கான். இல்லை 6 அடி உயரம் கிட்டத்தட்ட. அது சுவாமிமலைக்கு மேலே ஏறினா வந்து 60 படிக்கட்டுகள். திருத்தணி முருகருக்கு வந்து 365 படிக்கட்டுகள். நான் திருத்தணியில் வசித்ததுனால சொல்கிறேன் நான். திருத்தணி முருகர் மலை மேலே ஏறத்துக்கு 365 டேப்ஸு. ஸோ 1 day per ஸ்டெப்பு. இதில் சுவாமி மலையில் வந்து பிரபவர் வருது இல்லையா, தமிழ் மாதங்கள், தமிழ் வருஷங்கள், வருஷத்துக்கு ஒரு படிக்கட்டு வச்சுட்டு 60 படிக்கட்டு வச்சுருப்பான். கட்டுமலை வாழை கட்டியிருக்கா. அந்த மாதிரி அதை சுற்றி தான் நிறைய சிற்பிகள்லாம் இருக்கா. சாமிநாத சாமி இந்த புக்கில் இருக்கிறதே எப்படி காமிச்சிடுறேன் நான். பிளாக் அண்ட் ஒயிட் தான் எல்லாமே. இங்கே இதோட இங்கே கணேசன் ஒரு மாமா இருந்தார். அவர் சுவாமி மலை முருகருக்கு வருஷம் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவார். இன்றைக்கி வந்துட்டுருக்கு. இது திருத்தணி முருகர். திருத்தணி முருகர் சொல்லும்போது இப்போ மலை மேலே இருக்கிற மாதிரி ஒரிஜினல் முருகர் கிடையாது. அதை சொல்லிடுறேன் நான். நிறைய பேருக்கு தெரியாது. தணிகாச்சலம் மூர்த்தின்றது வெள்ளி தேவியானோட சேர்ந்து இருக்கிற மூர்த்தி.
இதில் கீழ் பிசார்னு இருக்குது திருத்தணியில். அங்கே நந்தியாறும் ஒரு ஆறு ஓடுறது. இந்த ஆறு பேர் நந்தி ஆறு. அந்த நந்தி ஆறுனுடைய கரையில் அந்த 2 கடை இருக்கு இல்லையா, ஒரு கடையில் வந்து விஜயராக சுவாமின்னு ஒரு சுவாமி, விஜயராக சுவாமி சீதையை பூதேவி சமேத பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். கோந்த நிலையில் இந்த விஜயராக சுவாமி இருக்கும். பக்கத்தில் ஆறுமுக சுவாமி கோவில் இருக்கும். இந்த ஆறுமுக சுவாமி கோவில் ஏன் வந்ததுன்னா, மலை மேலே இருக்கிற ஆறுமுக சுவாமி இங்கே தான் இருந்தது. இங்கே இருந்தது திருத்தணியில் அந்த தணிகாச்சல மூர்த்தி என்ற அந்த சன்னையில் தான் அது இருந்தது. அப்புறமா அது என்ன ஆச்சுன்னா, திருடர்கள்லாம் 2 போது ட்ரை பண்ணும்போது அதை இது பண்ணிட்டான். இது காமிக்கிற பாருங்க. இங்கே வந்து தணிகாச்சல மூர்த்தின்ற இந்த திருத்தணி முருகர் வந்து கல் விக்கிரகம் திருவாச்சியிலேருந்து கல்லில் இருக்கும். இதுதான் அந்த ஆத்தங்கரை வர கோவில். அப்புறமா தான் லேட்டராக ஒன்லி இந்த மலைக்கோவில் ஏற்படுத்தப்பட்டது. இதுதான் ஒரிஜினல் டெம்பிள், நந்தியார் பக்கத்தில் இருக்கிறது. நல்ல அழகான முகம், பெருசாக பார்க்கலாம். இந்த உருவத்தை பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். திருத்தணி முருகா வழித்துணை வருவாய் சொல்கிறது இது படைச்சான்னு சொல்கிறது. மலை மேலே இருக்கிற முருகர் தனி முருகர், 2 கை முருகர். இந்த கடிகாசம் மட்டும் ஒரு தொடையில் ஒரு கையும், ஒரு கையில் வந்து அபயம் காமிக்கிற மாதிரி இருக்கும். வேலெல்லாம் சாத்தி வச்சிருப்பாள். வெள்ளி தேவி அன்னைக்கு தனித்தனி சந்நிதி தான் இருக்குது. உள்ளே இருக்கிறதுல வந்து பஞ்சலோக விக்கிரம் தான் வச்சுருப்பாள் மூலவருக்கு. ஸோ இது திருத்தணி முருகர் இது இருக்க. அப்புறமாக இதை பற்றியெல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு, திருத்தணி முருகரை பற்றியெல்லாம். பழமுதி சோலையில் வந்து அவ்வைக்கு அருள் புரிய முருகர். பழமுதி சோலை எங்கள் அழகர் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. அது அந்த முருகர். அது இங்கே நான் போயிருக்கேன், அழகர் கோவில் போயிட்டேன். கவலைகளை தீர்க்கும் கந்தகோட்டம் கந்தசுவாமி, கந்தசாமி கோவில் வந்து பாரிஸில் இருக்கிறது. இது வந்து ஆக்சுவலாக திருப்பூரூரில் வந்த முருகரை இங்கே பிரதிஷ்டை ஆகிடுது. திருடர்கள் திருப்பூரூர் முருகர் நோண்டி எடுத்துன்னு வரும்போது அங்கே ஒரு காட்டில் பாம்பு திறத்தின்னு வர அங்கே போட்டு போயிடுறேன். 3 பனைமரங்கள் இருக்குது, 2 பெண் பனை, ஒரு ஆண் பனை. அந்த இடத்துல வந்து இருக்குது. அதை பேரி செட்டியார்கள்லாம் எடுத்துன்னு வந்து லேண்டெல்லாம் எழுதி வச்சு இரவோடு இரவாக வந்து மீட்டிங்கெல்லாம் போட்டு அதுக்கு வித்தின் ஷார்ட் பீரியட் த டெம்பிள் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட். அதான் கந்தகோட்டம். தர்மபுரியில் கந்தகோட்டத்தில் உள்ள தவமோங்க கந்தவேலி சண்முக தெய்வமணி உண்முக செல்வமணி அப்படின்னு பாடுறார் வள்ளலார். அதை இளஞ்சி குமரன் அகஸ்தியருக்கு அருள் புரிஞ்ச இளஞ்சின்னு இருக்கு. இது தென்காசி மாவட்டத்தில் இருக்கு இளஞ்சி. இது மருதமலை முருகர். தேவர் மருதமலையும் போயிருக்கார் 2 தடவை. நான் தேவரின் தெய்வம் சினிமா வந்து அந்த காலத்தில் வந்து இங்கே தேவி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். தேவி தியேட்டர் கூட இல்லை, பக்கத்தில் இன்னொரு தியேட்டர். அந்த தியேட்டருக்கு அங்கே போய் பார்த்துருக்கேன் நான். திருத்தணியிலேருந்து வந்து மெட்ராஸ்க்கு வந்த ஏதோ வேலையாக வந்து அந்த சினிமா பார்க்க வேண்டிய எனக்கு இது உண்டாச்சு, சந்தர்ப்பம் உண்டாச்சு. அடுத்தது பிராலிமலை. இந்த பிராலிமலை ரொம்ப அழகான அது. 6 முகமும் வந்து 12 தோளத்தோடு இருக்கார். ரொம்ப அழகான இருக்கார். நிறைய மயில் இருக்கும் அங்கே பிராலிமலையில். மயில் மேலே உட்காந்து இருக்க மாதிரி தான் இருக்கும் முருகப்பெருமான்.
வயலூர் முருகர் இப்போ பாரதியார் சுவாமிகளுடைய ரொம்ப அவருக்கு பிடித்த தெய்வம் வயலூர் சின்ன முருகர் தான். ஆக்சுவலாக சிவன் கோவில் பேக் சைடில் இருக்கும். அது மிச்சம் ஜஸ்ட் ஐ ரீட் அவுட்டு. தோரணமலை முருகர் ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து குகைக்குள் வாழும் குகனே தோரணமலை முருகர். சிவன்மலை ஆண்டவர் வேஷ்டியெல்லாம் வாங்குவார். அந்த சிவன்மலையில் ஒரு முருகர் இருக்கார். அகசிய முனிவால் இந்த பகுதிக்கு வந்த முருகர் சிவன்மலை. இந்த மாதிரி நிறைய கந்த கோட்டம் அதெல்லாம் போட்டிருக்கேன். நல்லா இருக்கிறதுக்கு 56 முருகர் கோவிலை பற்றி இதில் இருக்குது. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம். இதனுடைய விலை வந்து அறந்தாங்கி சங்கர் பதிப்பகம், ஸ்ரீ அகத்தியர் குடில், பாஸ்கர் நம்பர் 9, பாஸ்கர் தெரு, நேரு நகர், ஷாலி கிராமத்தில் இருக்குது இவருடைய ஆஃபீஸு. இங்கே நம்ம இவர்கிட்ட பேசி கூட கூகுளில் செர்ச் பண்ணிக்கலாம். இதன் விலை 300 ரூபான்னு போட்டிருக்கார். இந்த புத்தகத்தினுடைய விலை 300 rupees. தோஸ் ஹூ ஆர் முருக பக்தராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தே கேன் விசிட் த டெம்பிள் வித் டீட்டெயில்ஸ் கிவன் பிலோ. அந்த புக்கில் இருக்கிறத வச்சுட்டு தே கேன் அங்கே போய் பார்க்கலாம் எல்லாத்தையும். ஏன்னா ஒரு கைடாட்டம் இருக்குது. இதை சொல்லி இந்த முருகப்பெருமானுடைய இந்த திக்கட்டும் அருள் புரியும் திருமுருகன் அருள் வழங்கும் திருமுருகன் திருத்தலங்கள்ன்ற திரு அறந்தாங்கி சங்கருடைய புத்தகத்தை பார்த்துருக்கோம். இதோட இந்த பதிவை நான் நிறைவே செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.